நம்பியாரூரர் நமக்கு எல்லாரும் தெரியும். நம்பியாரூரர் கைலாயத்திலேருந்து வந்தவர். கைலாயத்துக்கு எப்படி வந்தார்? அங்கே தான் மூலம் இருக்குது. நம்ம சைவ சமயத்தில் மட்டும்தான் மூலம் இல்லாத வினை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. மிச்ச எல்லா சமயத்துலேயும் மூலம் இல்லாத எல்லாம் நடக்கும். நாம் அதுக்காக அந்த சமயங்களை குறை சொல்லலை. நமக்கு நல்வினை தீவினை ரெண்டும் உண்டு. தீவினை யார் செய்தாலும் அவன் அந்த தீவினைக்கான பலன் உண்டு. அது இல்லாத யாருக்கும், அது கடவுளாக இருந்தாலும் சரி, அதுக்கு சாட்சியே நம்பியாரூரர் தான். கைலாயமலையில் சிவபெருமான் நல்லா தன்னை அலங்காரம் பண்ணிக்கின்னு கண்ணாடி முன்னாடி நின்னாராம். இந்த இடத்த சொல்கிறார் எங்கள் அப்பா, எதிரில் கேட்டுங்கிறவங்களுக்கு. அப்போ இந்த மடியில் உக்காந்துங்கிற காயத்ரி கேட்டுச்சு, கைலாய மலையில் கண்ணாடி எதுக்கு? 7-8 வயசு தான், 8 வயசுன்னே வச்சிங்கோ. 8 வயசு நிரம்பிய ஒரு பெண் குழந்தை கைலாய மலையில் கண்ணாடி எதுக்கு இந்த கேள்வி கேட்டது அந்த பாப்பா. நாமெல்லாம் அந்த சிந்தனைக்கே போகாதவங்க. அது அந்த அந்த கதைக்கு அப்புறமா போவோம் நாம். அது கண்ணாடி எதுக்கு எது இல்லை அதெல்லாம் ஆராய்ச்சி அப்புறமா பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான மன அபிப்பிராயங்கள் அல்லது நல்ல அபிப்பிராயங்கள் இளைஞர்கள்ட்ட வரணும். அதுதான் நம்ம அன்பரசு ஐயா சொன்னார், இளைஞர்கள்ட்ட போய் சேரணும்னா இது மாதிரியான அமைப்புகள் வரணும். ஏன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இங்கே வருவதற்கு நேரம் இல்லை. எல்லா ஊர்லேயும் ஏன்னா எல்லா குழந்தை இப்போ ஓரளவுக்கு மேலு. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் நாங்கள்லாம் 12வது படித்து முடிக்கும்போது ஒரு 200 பேர் படித்தோன்னு வச்சுங்க. எங்கள் வகுப்பில் 3 பேர் தான் கல்லூரிக்கு போனாங்க, மிச்ச பேர்லாம் கல்லூரிக்கே போகல. ஒரு 80-81ன்னு வச்சுங்க. இப்போ அப்படியா இருக்குது, 100 பேருக்கு 110 பேர் போகிறாங்க கல்லூரிக்கு. அதனால் ஓரளவு கல்வி இருக்குது. ஆனால் அது ஆன்மீக நாட்டம் இருக்குதான்றது தான் நம்ம அன்பரசு ஐயாவுடைய மன வருத்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது, ஆனால் இங்கே வர மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வேலை. இப்போ நாமெல்லாம் வேலை இல்லாதவங்க இல்லை, அந்த வேலையை முடிச்சுட்டவங்க. ஐயா சொன்னார் 50 வயசு தாண்டவங்க தான் இருக்கிறாங்கன்னு. 50 வயசு தாண்டவங்க இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. 50 வயசாயும் வராதுன்றால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. ஏன்னா 50-60 வயசு ஆனவங்க இது மாதிரியான விழாக்களுக்கு வரலாம். என்ன பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கேட்கலாம். அது ஒரே கதையாக இருந்தாலும் 36 ஆண்டு அவங்க திருமுறை மாநாட்டை நடத்துகிறாங்க. எல்லாம் அந்த திருமுறை சம்பந்தமான பேச்சாளர்கள் தான் வராங்க, சொன்னதையே தான் சொல்ல போகிறாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க அர்ச்சமாகவே அரைக்கிறாங்கன்னு. ஆனாலும் அதுக்கு புது புது அர்த்தம் வரும். நாம் அதிலேருந்து ஒரு தொடர்பு உண்டாக்கிக்கலாம். அப்படி இப்போ நாம் கதைக்கு வந்துடுவோம். ஏன்னா குழந்தைங்க வராங்க வரலன்றதெல்லாம் அப்புறம். குழந்தைங்க வருவாங்க, அவங்களுக்கு வயசு வரும்போது வருவாங்க. ஏன்னா பணி நிமித்தமாக இப்போ அவரே சொன்னார், நம்ம ரகுநாதன் ஐயா கடைசி காலத்தில் அவர் இங்கே வரணும்னு வந்தார், திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை வேலூருக்கு. வயசானவங்களுக்கே அந்த சூழ்நிலை, வேலைக்கு போகிறவங்க எங்கேருந்து வர்றது? இப்போ எங்கள் பையன் இருக்கிறான், அவனுக்கு காளஹஸ்தியில் வேலை. சனிக்கிழமை இரவு வருவான், ஞாயிற்றுக்கிழமை இரவு போயிடுவான். 24 மணி நேரம் இல்லை 30 மணி நேரம் தான் வீட்டில் இருப்பாங்க. அவங்க எங்கே வேலையில் இருக்குது? எங்கள் ஊரில் என்ன விழா நடக்குது? விழா ஊர்லேயே நடக்கிற விழாவுக்கு விடுமுறை போட்டுட்டு தான் வரணும். அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க அந்தந்த ஊரில் பண்ணலாம். ஆனால் அதான் நான் சொன்னது உதாரணத்துக்கு எங்கள் பையன் ஒத்து வயசிருக்கிறவங்க எல்லோரும் பெரும்பாலும் பல வெளியூர்களில் தான் இருக்கிறாங்க. வார இறுதி நாட்களில் வருவாங்க. கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு இந்த ஐடி செக்டாரில் போனவங்க சனி ஞாயிறு விடுமுறை 2 நாளைக்கு வருவாங்க. அதனால் ஆன்மீக நாட்டம் உண்டு. அதை நாம் தான் இன்னும் வெளிக்கொணரலை. அவங்கள இட்டுன்னு வந்து இப்போ எனக்கு அப்புறமா யாரும் வரமாட்டேன்றாங்க அப்படின்னு அவர் இந்த சபையினுடைய தலைவர் சொன்னதை அன்பரசு சொன்னார். அது பெரிய நாயகி அம்மாவும் கனககிரீஸ்வரரும் ஏற்படுத்திக்குவாங்க. இப்போவே நம்ம கண்ணுக்கு தெரியாது. இவன் நம்ம வேலையை சாமியும் சொல்லுவார். எல்லோரும் அதாவது குழந்தைங்க இல்லைன்னா எனக்கு புத்திர பேர் வேணும், ஆண் வாரிசாக ஓணும்
அப்படின்னு ஏன் கேட்குறோம்? நமக்கு பின்னாடி நாம் செய்கிற நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடக்கணும். அதுக்காகத்தான் புத்திர பேர். அப்படி நாம் அதே மாதிரி இப்போ நாம் இந்த திருமுறை மாநாடு நடத்தும் போது பெரிய நாயகி அம்மாக்கிட்டையும் கனககிரீஸ்வரர்கிட்டையும் கேட்டுக்கணும். இது 36 ஆண்டு நடக்குது, 100 ஆண்டுக்கு மேலே நடக்கணும்னு அன்பரசு ஐயா வாழ்த்திட்டு போய்க்கிறாரு. அதுக்கு ஒரு ஆளை காமிமா, நாங்கள் இருக்கும்போதே அந்த ஆளை பார்க்குறோம். புலவர் தணிகை மலை என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. அவர் போய் திருவண்ணாமலையில் உக்காந்துங்கிறாரு. என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு வேலை. கைலாயமலையில் சிவபெருமான் தன்னை அலங்காரம் பண்ணிக்கின்னு போய் நின்னார். கண்ணாடியில் பார்த்தாரு, அழகாக இருந்தது. சுந்தரா வருகன்னாரு. அந்த நிழல் ஒரு உருவம் பெற்று வந்தது. அவர் சுந்தரா வருகன்னதால் அவருக்கு பேர் சுந்தரர். அவருக்கு என்ன, அதாவது சிவபெருமானுடைய சாயாரூபம். நீங்களாம் புரிஞ்சுக்கணும், நிழல், சிவபெருமானுடைய நிழல் தான் சுந்தரர். கைலாயமலையில் சிவபெருமான் பக்கத்தில் விபூதி மடலை தாங்கின்னு நின்று நிற்பார். மாலாதி அயனன் எல்லாரும் காலில் விழுவாங்க சிவபெருமான் கிட்ட. அப்போ திருநீற்று மடலை வச்சுன்னு இருப்பார். சுந்தரர்கிட்ட வாங்கி விபூதியை எல்லாருக்கும் சிவபெருமான் கொடுப்பார். அந்த வேலை தான் அவருக்கு. அப்படிப்பட்ட சுந்தரர் சிவபெருமானுக்கு ஏதாவது செய்யணும்ல அவருக்கு தினம் அந்த நம்ம கோயிலில் பாருங்கள், சுற்றி நிறையா மலர் செடிகள் பூத்து குலுங்குது. அது அதிலே இருந்தால் அம்மாவுக்கு போய் சேருமா? அதை பறித்து தொடுத்து கொடுக்கணும். அந்த வேலையை, அந்த பணியை சுந்தரர் தினம் செய்வார். அப்படி நந்தவனத்துக்கு போனப்போ நம்ம உலகம், அதாவது மண்ணுலகம் செய்த தவத்தின் பயனாக அவர் அந்த அனிஞ்சிகை கமலினியை பார்க்க நேர்ந்தது. அதாவது அது நாம் வெளிப்படையாக பார்த்தா அது பாவம் மாதிரி தெரியும். அவங்களுக்கு பாவமோ புண்ணியமோ அது நமக்கு வேணாம். ஆனால் நாம் மண்ணுலகத்தோர் செய்த தவத்தின் பயனாக அவரை பார்த்தா, அவங்கள பார்த்தார். ஒரு வினாடி. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இங்கே தான் வினை பயன் உண்டு. நம்ம சமயத்தில் மட்டும்தான் வினைக்கான பயன் அந்த ஆன்மா அனுபவிச்சே ஆகணும், அது கடவுளாக இருந்தாலும். இப்போ சுந்தரர் யார்? கடவுள் தான். சிவபெருமான் தானே சுந்தரராக வந்தார். ஆனாலும் ஒரு வினாடி அந்த மடந்தையர்களை தவறான கண்ணோட்டத்தோடு நோக்கியதுனால ஒரு பிறப்பு வந்தது. சுந்தரர் மலரை எடுத்துக்கின்னு சிவபெருமான் கிட்ட போனார். சிவபெருமான் என்ன பண்ணார்? அவர் சர்வஜன், அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் அருளோடு நிறைந்த ஆனந்த பூர்த்தி. அவருக்கு தெரியாதா? அணுவிலையும் இருக்கிறாரு, அணுவை தொலைத்தா அதுக்குள்ள இருக்கிறாராம். கம்பநாடர் தான் பாடினார். அணுவினை துளைத்த, அதாவது சதகூறியிட்ட கோணிலும் உளன். கம்பராமாயணத்தில் இரண்யவதை படலத்தில் அந்த பாட்டு. அணுவை 100 கோணமாக 100 பிரிவாக பிரித்தா அந்த 100 பிரிவுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாராம். நாம் அதாவது இப்போ நாம் பேசுகிறது சைவ மாநாடு இல்லை தமிழ் மாநாடு, தமிழ் திருமுறை. ஆனால் இப்போ இதில் ஒரு அறிவியல் வருது பாருங்க. கம்பர் வாழ்ந்து ஏறக்குறைய 1000 வருஷம் ஆகுது. 1000 வருஷத்துக்கு முன்னே அணு ஆராய்ச்சி ஏது, அணுன்ற பேரே இருந்திருக்காது. ஆனால் கம்பராமாயணம் பாட்டில் இருக்குது. அப்போ அவங்க எவ்வளவு அறிவு உள்ளவர்களாக இருந்திருப்பாங்க. வாயார் சாமி தான் சொல்கிறாரு. அவர் பேசும்போது சொன்னார், இப்போ நாங்களாக பேசிக்கிறோம், அவர் சொல்கிறத சொல்கிறோம். இப்போது அவர் கம்பராமாயணம் அந்த இரண்யவிலாசப்பட அதை பேசும்போது சொல்லுவார். பக்த பிரகலாதாவில் இந்த பாட்டை சொல்லிவிட்டு, அணுவினை சதகூறிட்ட கோணிலும் உடன். அந்த கதை சொன்னது ஏறக்குறைய 84, அது ரெக்கார்டில் இருக்குது. இல்லை 85 அப்படி வச்சுங்கோ. ஏறக்குறைய இங்கேருந்து அது ஒரு 15, இது ஒரு 25, 40 வருஷத்துக்கு முன்னே சாமி சொல்கிறார். இப்போ அந்த அந்த கதையில் சொல்கிறார், இப்போ அணு ஆராய்ச்சி பண்ணால் அதை உடைக்கலாம். ஒரு அணுவை உடைச்சா எத்தனை வருதுன்னா 97 ஒன்று தான்.
97 கூறு வருது. ஆனால் கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதுகிறாரு 100 அணு ஆராய்ச்சி இல்லாத காலத்தில். அப்போ கம்பருக்கு எவ்வளோ ஒரு விஞ்ஞான ஞானம். அதனால் நாம் வெறும் இது நாம் ஏதோ அவங்க பக்தி மார்க்கம் இல்லை சைவத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லை சேக்கிழாரை பற்றி பேசுகிறாங்கன்றதெல்லாம் கிடையாது. இதை ஒன்று எடுத்தால் எல்லாம் வரும். ஆனால் இதுதான் இருக்கக்கூடாதுன்றாங்க இப்போ இருக்கிறவங்க. என்ன பண்ணுறது? நாம் பண்ண ஆரம்பத்தில் ஒரு தவம் பண்ணோம். சுந்தரர் வந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான் கேட்குறார், சுந்தரா, நந்தவனத்தில் என்ன நடந்தது? குற்றத்தை ஒப்புக்கொள்கிறவர்கள் பெரியவர்கள். நாமளை அந்த அதான் ஒன்றும் இல்லைங்க, நான் பூ எடுத்துனேன் ஏதோ ஒன்று சொல்லிவிடுவோம். அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறார், சுவாமி எங்கே இந்த மாதிரி நடந்தது, 2 பெண்கள் வந்தாங்க, அவங்கள நான் பார்த்தது உண்மை. அப்படியா? சரி, ரொம்ப நல்லது. உனக்கு இந்த மயக்கம் வந்துடுச்சு. எனக்கு என்ன பேசணும்மா சொன்னாங்க, மயக்கம் அது எல்லாருக்கும் உண்டு, உனக்கும் வந்துடுச்சு. அதனால் அந்த 2 பெண்களோட உலகத்தில் போய் பிறந்து அனுபவிச்சுட்டு வான்ட்டார் சிவபெருமான். ஒரு எண்ணத்துக்கு ஒரு பிறப்பு. இப்போ இந்த கதைக்கு வந்தால் தான் நமக்கு தெரியும். இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் புரியணும், புரிஞ்சுக்குவீங்க. நாம் ஒரு நல்ல எண்ணமாக கூட இருக்கட்டும், நல்ல எண்ணமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்குது, அதுக்கு ஒரு பிறவி இருக்குது, அதை அனுபவிக்கணும் இல்லை. நாம் அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இல்லை இப்போவும் சொல்லுவாங்க கிராமங்களில், ரொம்ப வயசாக இப்போல்லாம் ரொம்ப வயசாகி இருக்கிறாங்களா இல்லையான்றது வேறு. அப்போல்லாம் ரொம்ப வயசான அப்புறமா தான் இறைவனடி சேருவாங்க. அது ஒரு வாரம் 10 நாள் இழுத்துன்னு இருக்குங்க. ஆனால் அவருக்கு என்ன ஆசையோ தெரியலப்பா, அது எதாவது நிறைவேற்றுங்கப்பா. அவருக்கு என்ன ஆசைன்னு எப்படி தெரியும்? கேட்பாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவர் ரிட்டையர்டு மிலிட்ரி மேன், அதாவது மிலிட்ரிக்கு போய் வந்தவர். ஆனால் பணத்தில் ரொம்ப கருத்தானவர். இப்போ சமீபத்தில் நான் சொல்கிறேன், ரொம்ப காலத்துக்கு முன்னில் ஒரு 10 வருஷம் ஆகிருக்கும். அவருக்கு பணத்தில் அவர் ரொம்ப கருமி. ஆனால் பணம் ஆசை நல்லா நிறைய சேர்த்து வச்சுக்கிறார். ஒரு சாதாரண அந்த நாளில் மிலிட்ரிக்கு போய் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போய்கின்னு இருந்தார். ஆனால் அதை சிக்கனமாக சேர்த்து நல்லா ஒழுங்காக வாழ்வார். யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டார், யாருக்கிட்டையும் கேட்க மாட்டார். நீ எனக்கு வேணா நானும் உனக்கு வேணான்றாள். நிறைய பணம் சேர்த்து வச்சார். ஆனால் அவர் சாக போகிறோன்னு தெரியாது. உடம்பு சிலர்பட்டார். ஒரு வாரம் பிள்ளைங்க அங்கங்கே இருக்கிறாங்க, 4 பிள்ளைங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தன் வருவான், இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தன் வருவான். ஒரு நாளைக்கு எல்லோரும் ஒன்றா வாங்கடான்னார். எல்லோரும் வந்தாங்க. இந்த பரணை மேலே ஒரு கொட்டுக்கு வர எடுத்துன்னு வான்னார். எவனோ ஒருத்தன் பரணை மேலே யாருனா எடுத்துன்னு வந்தான். அது இவ்வளோ பெரிய மூட்டை. பிச்சார், 4 பிச்சார். ஒவ்வொருத்தருக்கும் 1.5 லட்சம் எடுத்துங்கடான்னார். அதுலேயே பத்திரங்குது. அதில் 2 ஒரு மனை ஒரு வீடு, ஒரு மனை ஒரு வீடு எடுத்துங்க, நான் பிச்சு எழுதி வச்சுக்கிறேன்னார். அப்போவும் உயிர் போல அவருக்கு. அதை எவனோ ஒருத்தன் பார்த்துருந்தான் பார் சாட்சிக்கு. அவருக்கு சித்தி பையனோ பெரியம்மா பையனோ கூட இருக்கிறான். அவன் சொல்கிறான், டே உங்கள் அப்பாவுக்கு பணத்து ஆசை, அவர் அதாவது உயிர் போக வேண்டிய சூழ்நிலை, ஆனால் உயிர் போகாத வரைஞ்சிங்கிறார். அதனால் என்ன பண்ணு, அந்த நீங்கள் எடுத்துன்னு போய் வச்சுக்கிறீங்களா அதெல்லாம் எடுத்துக்கின்னு வாங்கடான்னார். சரி, சித்தப்பா சொல்கிறாரு பெரியப்பா சொல்கிறாருன்னு எல்லாம் 4 பிள்ளைங்க எடுத்துன்னு வந்தாங்க. மொத்தத்தையும் எடுத்துன்னு வந்து மாறு மேலே வச்சாங்க. உயிர் போயிடுச்சு. திருமுறை மாநாட்டில் உட்காந்துன்னு பொய் சொல்ல மாட்டேன், நேராக பார்த்தவன் நான். யாருக்கு எதில் பிரியமோ அதுக்கு ஒரு பிறவி வரும். அதை கொடுக்கலன்னா அவங்களுக்கு இன்னொரு பிறவி வரும். இப்போ சுந்தரர் என்ன பண்ணார், அந்த பெண்களை பார்த்தாரு, அதுக்கு ஒரு பிறவி வந்துடுச்சு. அங்கே தான் சேக்கிழார் எழுதுகிறார், மயங்கு நாள் நான் இந்த பெண்களை பார்த்து இங்கே மயங்கத்துக்கே ஒரு பிறவியை கொடுத்துட்டிய சாமி. அப்படி நான் மயங்கி அந்த மாயையிலே அழிஞ்சிட்டா கைலாயத்துக்கு எப்படி வர்றது? அப்போ நீ என்னை தடுத்தாட்கொள்ளணும்னு அங்கே அப்போவே சத்தியம் வாங்கிட்டார். இல்லைன்னா சிவபெருமான் இங்கே வர வேண்டிய வேலை இல்லையே.
இல்லை அப்படி மயக்கிறவங்களுக்கு எல்லாம் சிவபெருமான் வரணும் இல்லை, நமக்கு உங்களுக்கு வரலாம் எனக்கு வரலாம் இல்லை. அங்கேயே இருந்ததுனால சுந்தரமூர்த்தி நாயனார் சத்தியம் வாங்கிக்கின்னு வந்துட்டார். நான் ஒருவேளை உலகத்தில் பிறந்தப்புறமா வேற இந்த 2 பெண்கள் இல்லாத இல்லை வேறு சொத்து ஆசை கூட இருக்கலாம். 3 ஆசை இருக்குது இல்லை, பெண்ணாசை மண்ணாசை இன்னொன்று பணம். கந்தரன் மூவேடனை என்று முடிந்திடுமோ. அதனால் நமக்கு அந்த 3 ஆசையும் திறக்கணும். அதுக்கு கடவுளை கிட்ட நம்ம வேண்டிக்கணும். அதனால் நீ அந்த நேரத்தில் என்னை தடுத்தாட்கொள்ளணும்னு கேட்டுக்கினார். நாம் செய்த ஆரம்பத்திலே சொல்கிறேன், நாம் செய்த தவத்தின் பலனாக நடுநாட்டிலேங்கிறது ரொம்ப கிட்டம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவதாரம் பண்ணது திருநாவலூர். அங்கே தான் சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் அவதாரம் செய்தார்கள். ஒரே புள்ள தேர் உருட்டுது. அதாவது இப்போ நாம் எவ்வளவோ பொம்மைகள்லாம் வாங்கி கொடுக்குறோம். அது மாதிரி அப்போல்லாம் மரத்தில் வாங்கி கொடுப்பாங்க அப்பா அம்மா. அவர் ஐயர், கோயிலில் பூஜை பண்ணுற சிவாச்சாரியார் சடையனார் ஒரு மரத்தேர் வாங்கி கொடுத்தாரு. அதை உருட்டிங்குது. ராஜா வந்தார், அந்த தெரு வழியாக போனார். இந்த குழந்தை நல்லா இருக்குதே விசாரிச்சாக்கா சடையனார் பிள்ளை. சடையனார் வீட்டுக்கு போனார் ராஜா. ராஜாவே வந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கன்னாரு. சடையனாரே, உங்கள் பையன் நல்லா இருக்கிறான், எனக்கு குழந்தை இல்லை, நான் உங்கள் பையனை எடுத்து வளர்க்குறேன்னே, தாராளமாக எடுத்துக்கின்னு போயான்ட்டார். நாம் கொடுப்போமா? ஒரே குழந்தை, அதுலேயும் ஆண் குழந்தை. அந்த பக்குவம் எப்படி சடையனாருக்கு வந்தது? வெறும் கதையை கேட்குறதுலாம் பிரயோஜனம். கதை எல்லாரும் புத்தகம் வாங்கி படிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி சிந்தனை பண்ணணும். இது ஒவ்வொரு அதாவது இந்த திருமுறைகள்லேயோ இல்லை சேக்கிழார் சொல்கிறதுலையோ இல்லை நாம் நிறைய புத்தகங்களை படிக்கிறதுலையும் இருக்கிற கருவை நாம் உணரணும். அதுக்கு தான் இந்த மாநாடு. அதுக்கு தான் அதான் நான் ஆரம்பிச்சேன். திருப்பி அர்த்தமாகவே அர்த்தாலும் இந்த வருஷம் ஒரு அர்த்தம் தெரியும், அதே பாட்டுக்கு அடுத்த வருஷம் வேறு அர்த்தம், வேறு ஒரு புலவர் சொல்லுவார். ஒரே பாட்டு தான். அதனால தான் இதை வருஷந்தோறும் நடத்துகிறாங்க இவங்க. 36 வருஷமாக நடக்குது. 100 ஆண்டு நடக்கணும்னு நம்ம அன்பரசு ஐயா சொல்லியிருக்கிறார். அது மாதிரியான மாநாடுகள் தொடர்ந்து நடக்கும். அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகமே வேணாம். ஏன்னா நமக்கு அப்புறமா யாராவது வருவாங்க, அவங்க செய்வாங்க. அப்போது அதில் இருக்கிற கரு என்ன? சடையனார் தனக்கு இருந்த ஒரே மகனை தாரவாத்துட்டார், எடுத்துன்னு போகணும். அந்த மனப்பக்குவம் நமக்கெல்லாம் வரணும். அதுக்கு தான் இந்த திருமுறை மாநாடு. இந்த மாநாடு நடத்துகிறவங்களுக்கு அந்த மாதிரியான பக்குவம் நமக்கு வந்தால் அதான் அவங்களுக்கு பலன். நாம் அவங்களுக்கு சால்வை போடுறதோ கை தட்டுறதெல்லாம் கிடையாது. அவங்க மாநாடு நடத்தினா அதுக்கு என்ன பலன்னா, இது மாதிரி நல்ல எண்ணங்கள் நமக்கு வரணும். இதை கேட்குற நமக்கு. அவர் எடுத்துன்னு போயிட்டார். ராஜா வீட்டில் குழந்தை வளர்றாரு. அதனால அந்த சிலைங்களை பாருங்க, எல்லோரும் நீங்கள் எல்லாம் சிவங்கோயிலுக்கு போகிறீங்க, 4 பேர் சிலையும் பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் அழகாக இருப்பார், ராஜ வடிவா. ஏன்னா அவர் ராஜா வீட்டில் வாழ்ந்தார். ஞான சம்பந்தர் ஐயர் வீட்டில் தான் பிறந்தார். ஆனால் அவர் பரதேசியாக 3 வயசுலேயே புறப்பட்டார். திருநாவுக்கரசர் 80 வயசில் தான் சைவத்துக்கு வந்தார், வயசாகி தொண்டு கிழமாயி. சுந்தரமூர்த்தி நாயனார் 16 வயசில் தான் வந்தார் சைவ சமயத்துக்கு. அப்புறமா இருந்தது 2 வருஷம்தான். 18 வயசில் கைலாயத்துக்கு போயிட்டார். மாணிக்க வாசகர் ஒருத்தர் தான் 36 வருஷம் இருந்தார். 36 வருஷமும் சைவசத்திலே இருந்தார். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, அதாவது யோசித்து பார்த்தா அதிகமாக வாழ்ந்தது மாணிக்க வாசகர் தான். வயசு 36 குறைவாக இருக்குதுன்னெலாம் நினைக்கக்கூடாது பெரியவங்க. 36 வருஷமாக அவர் சிவபெருமானை எண்ணின்னு இருந்தார். அதாவது சுந்தரர் அங்கேருந்து வந்தாரா, வந்து பிறந்தார். அவங்க அப்பா சடையனார் அவருக்கு வச்ச பேர் நம்பியாரூரர். அதனால தான் தலைப்பே நம்பியாரூரர். சுந்தரமூர்த்தி நாயனார்ன்றது போன ஜென்மத்து பேர். போன ஜென்மத்தில் சிவபெருமான் அவருக்கு வச்சது சுந்தரர். அதனால் நாம் பெரியவங்களை சுந்தரமூர்த்தி நாயனார்னு கூப்பிட்டோம்.
சுந்தரமூர்த்தி நாயனார் 16 வயசில் தான் சைவத்துக்கு வராரு, 2 வருஷம்தான் இருக்கிறார். ஞானசம்பந்தர் 3 வயசில் சீர்காழியில் தோடுடைய செவியன் பாடினார், எல்லாருக்கும் கதை தெரியும். 16 வயசில் கல்யாணம் ஆச்சு. கல்யாண மேடையில் அந்த எரி ஓம்பி இருக்கிறாங்க யாகம், அதை சுற்றி வந்தார், அந்த நெருப்புலேயே போயிட்டார் கைலாயத்துக்கு. அந்த கல்யாணத்துக்கு யார் யார் வந்திருந்தாங்களோ அவ்வளோ பேரும் போயிட்டாங்க. மாணிக்க வாசகர் ஒருத்தர் தான் 36 வருஷமும் சைவத்திலே இருந்தவர். அப்போ அதிகமாக என்ன கேட்டிங்கன்னா அதிகமாக வாழ்ந்தவர் மாணிக்க வாசகர் தான். ஆனால் நம்பியார் இந்த 4 வருலையும் 63 அம்மா சொன்னாங்க 63 நாயன்மார். இப்போ நாம் 64வது நாயனார்னு ஒருத்தரை சொல்லிங்கிறோம். அது எப்போ சேர்ப்பாங்களோ தெரியல. 60 நாயனார் தான் சுந்தரர் பாடினது நம்பியாரூரர். அவருக்கு 16 வயசான உடனே வளர்த்த தந்தையாரும் பெற்றெடுத்த தந்தையாரும் கல்யாணம் பண்ணணுன்ட்டு ஏற்பாடு பண்ணி ஒரு ஊரில் போய் பொண்ணை பார்த்தாங்க. அந்த ஊர் அரசூர்லேருந்து பன்ருட்டி போகிற வழியில் இருக்குது. மணன் தவழ்ந்த புத்தூர்னே பேர் அந்த ஊருக்கு. அந்த ஊரில் கல்யாணம் நின்று போச்சான். அந்த ஊருக்கு பேரே இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, மணந்தவண்ட புத்தூர். அந்த ஊரில் நம்பியாரூருக்கு பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு பார்த்து பேசி முச்சி பொண்ணு வீட்டில் கல்யாணம், புள்ள வந்தாச்சு. கல்யாணத்தின் அன்றைக்கி தான் இவர் தான் மேல் உலகத்திலே சத்தியம் வாங்கின்னு வந்துட்டார். இல்லை மயங்கு நாள் நீ என்னை காப்பாற்றணும்னு, அதுக்காக தடுத்தாட்கொள்றதுக்காக சிவபெருமான் கிழவேதியராக வந்தார். அந்த கல்யாணத்தை நிறுத்தி திருவண்ணைநல்லூருக்கு இட்டுன்னு போனார். கோபுரத்தை காமிச்சு கோயிலுக்கு போன அப்புறமா தான் அவருக்கு அந்த பழைய நினைவு வந்தது. ஓ, அப்புறமா தான் அவர் பாடினார். அப்புறமா 2 வருஷம்தான் இருந்தார். அந்த 2 வருஷத்தில் 2 கல்யாணம் பண்ணிக்கினார். அந்த பழைய ஆளுங்க கைலாயத்தில் பார்த்தார்களே நம்பியாரூரர், அனிஞ்சியை கமலினி, அவங்க 2 பேரும் ஒருத்தர் திருவாரூரில் பிறந்தாங்க, ஒருத்தர் திருவொற்றியூரில் பிறந்தாங்க. ஆக 2 வருஷம்தான் இருந்தார். ஆனால் ஏன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பெருமை அதிகம்? மாணிக்க வாசகர் 63 வரமாட்டார். 60 பாடினது நம்பியாரூரர், அப்புறமா 3 சேர்த்தது, அதாவது சுந்தரரை ஈன்று கொடுத்த அப்பா அம்மா, இவங்க 3 பேரையும் நாயன்மார் வரிசையில் சேர்த்தது நம்பியாண்டார் நம்பி. அதை அவங்கள பாடினது தான் சேக்கிழார், விரிவாக புராணமாக பாடினது தான் சேக்கிழார் பெருமான். 60 பாடினது இல்லை, 60 பேர் தான் தொண்டர்கள் அப்படின்னு அதை தொகுத்து கொடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பியாரூரர். அந்த 3 பேரை மட்டும் சேர்த்தது நம்பியாண்டார் நம்பிகள். திருநாரையூரில் அவதாரம் பண்ணி பொல்லா பிள்ளையாருடைய அருள் பெற்றவர். இப்போதான் அதாவது 60 பேர் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் நாயன்மார்களா. அப்போ 60 பேருடைய அப்பா அம்மாவையும் பாடலாம்ல, நாயன்மாராக சேர்க்கலாம்ல. ஐயா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அப்பா அம்மாவை மட்டும் எல்லாரும் ஞானசம்பந்தருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஞானசம்பந்தருடைய அப்பா அளவில்லா அதாவது சிவாச்சாரியாக இருந்தாலும் பக்தி மார்க்கத்தில் அளவில்லாத அன்பு பூண்டவர், எதையும் சிரத்தையாக ஆச்சாரமாக செய்யக்கூடியவர். அவரையே சேர்க்கலை. ஏன் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அப்பா அம்மாவை மட்டும் சேர்த்தார் நம்பி ஆண்டார் நம்பி? மற்ற குருமார்களை விட சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு படி அதிகமான பெருமை. போன ஜென்மத்திலும் சரி, இந்த ஜென்மத்திலும் சரி. கைலாயத்தில் இருந்தார தேவர்களுக்கெல்லாம் நமக்கு எப்படி நரை திரை மூப்பு சாக்காடு 4 இருக்குது, அவங்களுக்கும் 4 இருந்தது. நரைனா முடி நரைச்சி போகிறது,
திரைனா சதங்களாம் தொங்கி போட்டு, வயசாகி போட்டு, மூப்புனா வயசாகி போயிடுது, சாக்காடு செத்து போட்டு. இந்த நரை, திரை, மூப்பு இது 3 இல்லாத அப்போ தான், அதாவது மனிதர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், எதுவுமே இல்லாதுக்கிறோமே. அதனால் இதெல்லாம் இல்லாது இருக்கணும் அப்படின்னு போய் அவங்க எல்லாம் ஒன்றா உக்காந்து பேசுகிறாங்க. இப்போ இந்த மாநாடு நடத்தணுன்னா ஐயா சொன்னார் 3 மாதம் முன்னாடி எப்படி திட்டம் போடுறாங்க இவங்க அப்படின்னு. அது மாதிரி அந்த தேவர்கள் உக்காந்து பேசினாங்க. ஏம்பா நமக்கு நரைக்கக்கூடாது, எப்பவும் இளமையாக இருக்கணும், நோய் இருக்கக்கூடாது, சாவு இருக்கக்கூடாதுன்னு யோசித்தாங்க. பெரியவங்களே நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாருக்கும் சாவு உண்டு, நமக்கு இல்லை, அவங்களுக்கும் உண்டு. நீங்கள் யார் பேரை ஒன்றா சொல்லுங்க, இல்லை யார் பேரை ஒன்றா எண்ணிங்க. தேவேந்திரன் ஒரு காலம் வந்தால் செத்து விடுவான். நீங்கள் ஆக பெரியவங்கள யாரை நினைக்கிறீங்களோ அவ்வளோ பேரும் செத்து விடுவாங்க, சிவபெருமானை தவிர. சிவபெருமான் மட்டும்தான் பிறப்பிலி இறப்பு இலி. அவருக்கு பிறவியும் கிடையாது, இறப்பும் கிடையாது. மிச்ச பேர் எல்லாம் ஒரு நாம் 100 வருஷம் இருக்கிறோம், அவங்க 500 வருஷம் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க 1000 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த வயசு நான் ஏற்கனவே சொன்னேங்க, நான் இங்கே அது ரொம்ப பெரிய சமாச்சாரம். அதனால் எல்லோரும் செத்து போகிறவங்க தான், ஆனாலும் நாம் எப்பவும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு அவங்கெல்லாம் கலந்து பேசி பிரம்மா கிட்ட போய் கேட்டாங்க. அதுக்கு பிரம்மா தான் சொன்னார், நாம் அமிர்தம் சாப்பிட்டா நீங்கள் நாம் நினைக்கிற மாதிரியான இருந்துக்கலாம், அதாவது சாவு எண்ணிக்கைனா வட்டம், ஆனால் அது வரைக்கும் இளமையாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கடலை கடைஞ்சாங்க. அதில் நிறைய பொருள் வந்தது. ரொம்ப கடைசியாக தான் அமிர்தம் வந்தது. முதல்ல வந்தது விஷம். ஆலம்னா விஷம். அந்த விஷம் வந்தது, எல்லாரும் அந்த பார்க்கடலை நின்று, ஏன்னா அவங்க தானே கடையிறாங்க, மொத்த பேர் அந்த விஷத்தை சாப்பிடல. அந்த விஷம் வெளியே வந்து அந்த ஜுவாலையை பட்டு எல்லாரும் தெரித்து ஓடிட்டாங்க. அதில் கருப்பா போனவர் தான் திருமால். அதுக்கு முன்ன அவரும் சிவப்பாக தான் இருந்தார். எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் சொன்னாங்க. அப்படியா, சரி. சுந்தரர் தான் பக்கத்தில் நின்று விபூதி மடல் தாங்கிங்கிறாருல, சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்துக்கு எடுத்துக்கணுமான்னார். சுந்தரர் போனார், திருப்பார்கடலில் தானே கடைஞ்சிங்கிறாங்க, அப்படி சாதாரணமாக கையில் எடுத்துன்னு வந்துட்டார் அந்த விஷத்தை. அந்தாவது கடல்லேருந்து ஒரு விஷம் வந்தது, அதை தாங்க முடியாத அந்த வாசுகி பாம்பு ஒரு விஷத்தை கக்குச்சு. 2 விஷம், ஆழம் 2 விஷத்தையும் திரட்டி எடுத்துன்னு வந்து சிவபெருமான்கிட்ட கொடுத்துட்டார். அப்படி திரட்டி எடுத்துன்னு வந்து கொடுத்ததுனால அவருக்கு ஆளாள சுந்தரர்னு பேர். வெறும் சுந்தரர், ஆள சுந்தரர். அப்போ சுந்தரருக்கு எவ்வளவு பெருமை. அதனால்தான் சுந்தரருடைய தாய் தந்தையார அந்த அடியார்கள் வரிசையில், நாயன்மார்கள் வரிசையில் நம்பி ஆண்டார் நம்பிகள் சேர்த்தார். மித்த எந்த 60 பேரையும் சேர்த்தா 120 பேர் 180 பேர் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாய் தந்தையரை மட்டும்தான் நாயன்மார்களுடைய வரிசையில் வரிசைப்படுத்தினார்கள் நம்ம நம்பியாண்டார் நம்பி. அவர் தான் சேர்த்ததத்தை. சுந்தரர் என்னமோ 60 தான் பாடினார். ஆனால் ஆரம்பத்திலே சொன்னேன், சுந்தரர் இல்லைன்னா திருமுறை இல்லை, இந்த வேலையே இல்லை. ஏன்னா சுந்தரர் தான் 60 பேரை அறிமுகம் பண்ணார் திருத்தொண்டர் தொகை பாடி. தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு அடி எடுத்து சிவபெருமான் கொடுத்தாலும் அது 60 பேரையும் வரிசையாக பாடி அவங்க இதை பாடினார். அப்புறமா திருத்தொண்டர் அந்தாரி பாடினார் நம்பியாண்டார் நம்பி. அவரும் 100 பாட்டு தான் பாடினார். அப்புறமா தான் நம்ம சேக்கிழார் பெருமான் ஒரு 100 ஆண்டு பொறுத்து இந்த திருமுறையில் வரிசைப்படுத்தணுன்ட்டு 63 நாயன்மாருடைய வரலாறையும் பெரிய புராணமாக தொகுத்தார். ஒவ்வொரு அடியார்களுக்கும் இத்தனை பாட்டு என்ன பாட்டுன்னு பாடி அவருடைய வாழ்க்கையை நமக்கு படம் போட்டு காமிச்சார்.
நாம் இப்போ அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு விட்டு சுந்தரமூர்த்தி நாயனார். அதெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த ஜென்மத்தில் அந்த பெருமை. இந்த 2 வருஷம் இங்கே வாழ்ந்தார அவினாசிக்கு போனார். அதாவது எல்லா குருமார்களும் நாமெல்லாம் சாதிக்க முடியாததை சாதித்தாங்க. ஞானசம்பந்தர் சாதிச்சிருக்கார். நின்று போன கல்யாணத்தை நடத்தினார் திருமருகல்ல. செத்து போன பூம்பாவையை பிறக்க வச்சார் திருமயிலாப்பூரில். திருநாவுக்கரசு நாயனாரும் அப்படித்தான் திங்களூரில் செத்து போன பையனை பிழைக்க வச்சார். மாணிக்க வாசகர் இந்த 60 வரமாட்டார், 63 வரமாட்டார். மாணிக்க வாசகர் தனி. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரே பாடல. அவர் நால்வர்ன்றது குரு. ஆனால் 60ன்றது அடியார்கள். அடியார்களில் சேர்க்கலை. ஏன் சேர்க்கலை? சிவபெருமானே தான் மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகரே தான் சிவபெருமான். திருப்பெருந்துறையில் அவர் கோயில் கட்டினார். மாணிக்க வாசகருக்கு தான் எல்லாம் தேரோட்டம் எல்லாமே. கொடியே அங்கே அவருக்கு தான் ஏறும். சிவபெருமானுக்கு கொடியேறாது. மார்கழி மாதம் திருவிழா நடக்காங்க திருவாதிரைக்கு. அப்போ அந்த 10 நாளும் மாணிக்க வாசகர் தான் சிவபெருமான் மாதிரி புறப்பட்டு வெளியே வருவார். மாணிக்க வாசகருக்கு தான் விழா திருப்பெருந்துறையில், சிவபெருமானுக்கு கிடையாது. அப்போ சிவபெருமானே மாணிக்க வாசகராக இருக்கிறதுனால சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை 60 பேரில் 8க்குன்னு வரல. இந்த 3 பேரில் இவங்க 2 பேரும் சாதிக்க முடியாதுன்னு சாதித்தாங்க. ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு என்ன பெருமைன்னா, அவினாசிக்கு போனார். அந்த தெரு வழியாக போகிறாரு. ஒரு ஊரில் மங்கள ஒலி, அதுக்கு நேர் எதிர் வீட்டில் அழுகை ஒலி, அமங்கலம். பெரியவங்க எப்போவுமே இதை கேட்கணும். அதாவது நான் ஏதோ சிவபெருமானை பாட வந்தோம், இல்லை சிவபெருமானே நாம் தான் எண்ணிக்கின்னு போயிருந்தால் அவங்க பெரியவங்களாக இருந்திருக்க முடியாது. என்னப்பா இங்கே அழுகை ஒலி, அங்கே நல்ல ஒலி மேலத்தழு அப்படின்னு இல்லைங்க. அந்த மாதிரி இந்த வீட்டில் மங்கள ஒலி கேட்குது. இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கு பூநூல் கல்யாணம் உபநயனம் பண்ணுறாங்க. சரி, அந்த எதிர் வீட்டில் ஏன் அழுகுறாங்க? அந்த எதிர் வீட்டில் இருக்கிற பையன் அவங்களுடைய குழந்தையும் இந்த பையனும் ஒரு வயசான். இந்த அவினாசியில் இருக்கிற ஏரியில் 2 பேரும் குளிக்க போனாங்க. அந்த குழந்தை குளிக்கும்போது முதலை உண்டு. அந்த முதலை குழந்தை மாண்டு போச்சு. இன்றைக்கி அந்த குழந்தை இருந்தால் நாமளும் உபநயனம் பண்ணலாமேன்னு அந்த பெரியவங்க அழுகுறாங்க. அப்படியா? இதை கேட்டார். இல்லை, கோயிலுக்கே போகல, அவினாசியப்பர் கோயிலுக்கே போகல சுந்தரமூர்த்தி நாயனார். நேராக ஏரிக்கரைக்கு போனார். எல்லார்கிட்டையும் அந்த ஏரிக்கரையை காமிங்கன்னு. இவர் என்னத்துக்கிட்ட கேட்க போகிறாரு? நீங்கள் என்ன ஏரிக்கரையை காமிப்பான்னாங்க. ஜனங்க போய் காமிச்சிட்டாங்க வந்திருக்கிற அடியார்களோடு. ஏரி போனால் இப்படி இருக்குது. ஏரியில் தண்ணி இல்லை. தண்ணி இருந்தால் முதல்ல இருக்கும். சரி, முதலையே இருந்தாலும் முதல்ல வைத்துக்கொள்கிற அந்த குழந்தை இருக்குமா? இது நடந்து 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது. ஆனால் 5 வருஷமே ஆகுது. சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தார். அப்போ தான் அவர் ஒரு பாட்டு பாடினார். ஒரே பாட்டு தான் பாடினார். சாமி தான் சொல்லுவாங்க. அந்த பாட்டு முதல் அடி எடுத்த உடனே யமலோகம் ஆடிச்சு, வருணலோகம் ஆடிச்சு, பிரம்மலோகம் ஆடிச்சின்னு. கடைசியாக என்ன சொல்கிறாரு? கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே. இந்த கரையில் தானே அந்த முதல்ல அந்த குழந்தையை சாப்பிடுச்சு. அதனால் இந்த கரையில் முதல்ல இல்லை, கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையான்னு சிவபெருமானுக்கு உத்தரவு போட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த ஒரே ஒரு தமிழ் பாட்டு அந்த குழந்தைய 5 வயசில் மறைஞ்சிச்சு. 12 வயசு குழந்தையாக வெளியே வந்தது. யாரும், அதாவது ஞானசம்பந்தருக்கு சாம்பல் இருந்துச்சு பூம்பாவை. திருமருகலில் கல்யாணம் பண்ணி வச்சார் ஒரு செட்டியார் பையனுக்கு. அவன் செத்து போய் அவன் உடம்பு இருந்தது, மூலம் இருந்தது. இங்கே தண்ணி இல்லை, தண்ணியில் இருந்த முதலை இல்லை.
முதலை உள்ளதாக வைத்திருந்தாங்க, அதுவும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன. அதனால்தான் நம்பியாரூருக்கு பெருமை அதிகம். மற்ற அடியார்களை விட, நாயன்மார்களை விட. ஞானசம்பந்தருக்கு 3 வயசில் அம்மா வந்து பால் கொடுத்தாங்க. அவருக்கு அந்த பெருமை இருந்தாலும், ஏன்னா நம்பியாரூர் சிவபெருமானே இறங்கி வந்தவர். சிவபெருமான் தானே சுந்தரரை அவதாரம் பண்ணார், சுந்தரர் தான் நம்பியாரூரை அவதாரம் பண்ணார். ராஜா வீட்டில் வாழ்ந்தார், ராஜா வீட்டிலே தேர் ஓட்டி இருந்துருக்கலாம்ல, நடந்து தானே வந்தார், உலகம் பூரா சுற்றினார். நம்ம பாரத நாட்டில் அவர் போவார், பாரத நாடு இலங்கைக்கெல்லாம் போய் பாடியிருக்கிறார். 2 வருஷம்தான். 16 வயசில் கல்யாணம் நின்றுச்சு, 18 வயசில் அவர் கைலாயம் போயிட்டார் புறப்பட்டு. 2 வருஷம்தான் நம்ம சமயத்திலே அவர் வாழ்ந்தவர். அந்த 2 வருஷத்தில் இவ்வளவு சாதித்தார். நன்றிப்பா. இருக்கட்டும், சாப்பிட்டுக்கலாம். நம்பியார் அந்த 2 வருஷத்தில் பல வேலைகள் செய்தார். திருவாரூரில் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். அந்த அவர் வச்சிருந்த மடத்தில் திருவாரூரை சுற்றி மழை பொழியாத அவருக்கு நெல் கொடுக்குறவங்க நெல் கொடுக்க முடியல. திருவாரூர்லேருந்து ஒரு 10 மைலில் இருக்கும் கொண்டையூர்னு. நான் போயிருக்கிறேன் அந்த ஊருக்கு. அங்கே தான் கொண்டையூர் கிழார் பிறந்தார். அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நெல் கொடுக்குறவர். மழை பெய்யல, நெல் இல்லை, என்ன பண்ணுறது? அப்புறமா அவரே வருத்தப்படுறார். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் சிவபெருமானை நோக்கி, என்னப்பா இப்படி இருக்குது, ஜனங்களுக்கு சாப்பாடு போட முடியலையான்னு. ஒரே ராத்திரியில் மழை, அதாவது மழையாயிடுச்சான், நெல், பெரிய நெல் மலை. அப்புறமா சிவபெருமான் எப்படி எடுத்துன்னு வர்றது, இது சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி எடுத்துன்னு வர்றது அந்த நெல் மலையை? அதுக்கும் பாடினார், பாட்டு பாடினார். சிவபெருமான் ஆளாக வந்து எடுத்துன்னு வந்து போட்டார் அந்த நெல்லை. நாயன்மார்கள், நாம் ஏன் குருமார்களை சிந்திக்கிறோன்னா, நாயன்மார்கள்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்ந்தாங்க. இப்போ நாமெல்லாம் வந்திருக்கிறோம், நமக்கு ஒரு கொள்கை, தினம் கோயிலுக்கு போகணும், பெரிய நாயகி அம்மாவை தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணும்போது கூட நாம் வேண்டிக்கிறது இல்லை, உலகம் பூரா நல்லா இருக்கட்டும், ஒரே எல்லாம் ஒன்று தான். நம்ம அர்ச்சனை பண்ணுறோம், 5 ரூபா அர்ச்சனை டிக்கெட்டு, 50 ரூபா அர்ச்சனை சாமான், தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வாங்கி பெரிய நாயகி அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஐயர் கேட்பார் நம்மளை, சிவாச்சாரியார், நான் சிவகோத்திரம், நட்சத்திரம் சொல்லு, பேர் சொல்லு. இவன் பேர் மட்டுமா சொல்ல போகிறாங்க, அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேரும் சொல்லிவிடுவாங்க. அதாவது அது நல்லது தான். ஆனால் நீங்கள் கடவுள் பேருக்கே பண்ணால், கடவுள் எல்லாருடைய உடம்புலையும் இருக்கிறார், உயிர்லையும் இருக்கிறார். அண்ட சராச்சரம், செடி கொடி மரம் அட்டை அரணை எல்லாருலேயும் கடவுள் இருக்கிறார். அவங்களுக்கு அந்த பலன் போய் சேரும். இல்லை, நாம் நம்ம பேர்லேயே பண்ணிக்கிட்டு இல்லைன்னா நமக்கு அதுலேயும் கடவுள் கோயிலுக்கு போகிறன்ற பெரிய எண்ணம் வந்தாலும் அங்கே போய் எண்ணம் சுருங்கி போகுது. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணார், உலகம் பூரா வாழணும். சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் இல்லை, எல்லா அடியார்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. இந்த 60 பேரில் இந்த 4 பேரை மட்டும் பிரித்து குருமார்களாக ஏன் போட்டாங்க? மற்ற பேர்லாம் அவங்கவுங்க கொண்ட கொள்கையில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுக்கினாங்க, அந்த கொள்கையில் வாழ்ந்தாங்க அவங்க. அதாவது நம்ம திருநீலகண்ட நாயனார் இருந்தார், இளமையில் திறந்துட்டார். இளமையை திறந்துட்டார். வயசாகி அப்புறமா அந்த கதை எல்லாருக்கும் தெரியும், திருநீலகண்ட நாயனார் கதை. அப்புறமா சிவபெருமான் காட்சி கொடுத்து அப்புறமா மறுபடியும் அவருக்கு இளமை கோலத்தை கொடுத்தார். அது அவருக்கு மட்டும் அது. ஆனால் இந்த 4 பாருங்க, உலகம் வாழ வாழ்ந்தாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்காகவா வாழ்ந்தார்? 2 மனைவி. அப்போ அவருக்கு குழந்தை தான் பிறந்துக்கணும்ல. ஞானசம்பந்தர் கல்யாணத்தின் அன்றைக்கி போயிட்டார், சொன்னார்ல, கல்யாணத்தின் அன்றைக்கே போயிட்டார். கடைசியாக அவர் பாடினது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அந்த பாட்டு தான் பாடிக்கினே போயிட்டார் கைலாயத்துக்கு. அதனால தான், அதாவது அடியார்களுடைய பெருமையை நாம் பேசிக்கினே தான் பேசிக்கணும். அதனால தான் அதுக்கு பேர் பெரிய புராணம்னு வச்சாங்க. சிவபெருமானுக்கு பேர், சிவபெருமான்
திருவிளையாடல்கள் அது பெரிய புராணம்னு பேர் வைக்கலாம்ல. இல்லை முருகனுக்கு கந்த புராணங்குது வைக்கலாம்ல. ஆனால் அடியாளுடைய பெருமையை பேசுகிற புராணத்துக்கு பேர் தான் பெரிய புராணம். பாட்டு குறவு தான் அது. திருவிளையாடல் புராணத்தை விட கந்த புராணத்தை விட எண்ணிக்கை எடுத்திங்கன்னா பெரிய புராணம் பாட்டு குறவு தான். நாராயணி சொல்கிறது தான். கம்பராமாயணம் 10,000 பாட்டு என்ன வச்சார ஏறக்குறையும். அதை விடவா இது பெரிய பாட்டு பெரியது. ஆனால் அடியாருடைய பெருமையை பேசுகிறதுனால அதுக்கு பெரிய புராணம். நம்பியாரூர் அந்த திருவாரூர் அப்படி செய்தார். அப்படி ஸ்தல யாத்திரையாக வரும்போது திருவொற்றியூருக்கு வந்தார். சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவொற்றியூர். படம்பக்கநாதர் அவரும் புத்துதான். வருஷத்தில் 3 நாள் தான் நாம் அவரை இயற்கையாக பார்க்கலாம். மற்ற நாள்லாம் அவருக்கு அந்த வெள்ளி சட்டம் போட்டு சாத்திடுவாங்க. அங்கே வந்தப்புறமா அந்த போன ஜென்மத்தினுடைய தொடர்பு அந்த கமலினி அணிஞ்சிகை அங்கே அவதாரம் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா அந்த வடிவுடைய அம்மனுக்கு சிவ கைங்கரியம் செய்துங்கிறாங்க. அந்த அம்மாவை பார்த்ததும் அந்த பழைய தொடர்பு அந்த அம்மாக்கிட்ட போய் சொல்கிறார், உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னாங்க அந்த அம்மா. அந்த காதல் வேகம் இவர் உடறதாவே இல்லை. அப்படியா, சரி நான் ஒரு நிபந்தனை சொல்கிறேன், அப்படி சொன்னீங்கன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கினா நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணணும். இவர் அந்த காதல் வேகம் அதுக்கு என்ன சத்தியம் தானே பண்ண சொல்கிறாங்க. சத்தியம் பண்ணிடுறேன் போட்டாங்க. அப்படின்னா நாளை காலையில் வா, இங்கே ஒற்றீச பெருமான் இருக்காருல்ல இந்த கோயிலில், அவர் முன்னாடி நின்று கருவறை முன்னாடி நின்று சத்தியம் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. அவர் அந்த நிபந்தனை எடுத்துக்கின்னு போயிட்டார். இந்த சிவபெருமான் சும்மா இருக்க வேண்டிய ஆள் தானே. நம்மெல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க, முடியலன்னா சிவனேன்னுறான்டா. இவர் அதாவது சிவன் தான் அப்போ சும்மா இருக்கிறவர். சும்மா இல்லாத அந்த அம்மா கனவுல போனார். செங்கிலியார் அந்த அம்மா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? ஆமாம். அவன் ஏற்கனவே அங்கே கல்யாணம் ஆகி போய்கிட்டு இல்லை. ஆமாம். அவன் முன்னையும் கல்யாணம் பண்ணி அங்கே போகாது இருக்க மாட்டான். இல்லை நான் தான் உன் எதிரில் சத்தியம் பண்ண சொல்லிக்கிறேன்னே. இல்லை, அவன் ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டான், நாளைக்கு உன் எதிரில் நாங்கள் சத்தியம் பண்ண போகிறோம், நீ சிவலிங்கத்தில் இல்லாத மகிழ மரத்துக்கு போன்ட்டு எங்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறான். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுக்கு உத்தரவு போடுறார். அதனால் நீ சத்தியம் பண்ணும்போது நான் அங்கே இருக்க மாட்டேன், சிவலிங்கத்தில் மகிழ மரத்தில் தான் இருப்பேன்ட்டார். சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க அந்த அம்மா கனவுலையே. அப்புறமா என்ன பண்ணாங்க, மறுநாள் கல்யாணத்துக்கு வந்தார். ஆசையாக இவரும் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த அம்மா எல்லோரும் வந்தாங்க. சிவபெருமான் எதிரில் போகலான்னா, இல்லை இங்கே வானா, இதெல்லாம் என்ன நமக்கு வாழ்க்கை ஒப்பந்தம் தானே, அதனால் நாம் இங்கே கோயிலில் ஏதோ ஒரு இடத்துல பண்ணிக்கலாம் வான்ட்டு மகிழ மரத்தை அடிக்கிட்டு. இப்போ சொல்ல முடியுமா? மகிழ மரத்தடியில் அந்த மகிழ மரத்தில் தான் இப்போ சிவபெருமான் இருக்கிறார். இவரால் சொல்ல முடியல. சரி அவர் ஆகட்டும் சத்தியம் பண்ணார், கல்யாணம் பண்ணிக்கினார். பங்குனி மாதம் அடுத்த மாதம் இங்கே கோயிலில் கொடியேறும். பங்குனி உத்தரத்துக்கு கொடியேறும். தியாகராஜா தேரோட்டம் திருவாரூரில். இவர் அங்கே போகணும், அந்த ஆசை. திருவாரூர் தேர் பார்க்கணும். நாமெல்லாம் பிறந்த பலன் ஒரு வருஷத்துக்கு, அதாவது வருஷம் பூரா போகலனாலும் ஆயுஷில் ஒரு முறையாவது போய் அந்த தேரோட்டத்தை பார்க்கணும். திருவாரூர் தேரில் வடம் பிடித்தால் கைலையில் இடம் பிடிக்கலாம். அதுக்காக இங்கே பெரிய நாயகி தேர் பிடிக்கூடாதுன்றது இல்லை, இங்கே பிடிச்சாலும் போகலாம். அதனால் வாய்ப்பு வசதி இருக்கிறவங்க அங்கே போனோம், ஒரு நாளாவது போய் அந்த தேரை பார்க்கணும், வடம் பிடிச்சி இழுக்கணும். நாம் அதுக்கு போனோம். இவருக்கு ஆசை. யாருக்கு? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. இப்போ இங்கே சத்தியம் பண்ணிட்டுக்கிறார். ஆனால் சத்தியம் பெருசா நாம் போனோன்ற எண்ணம் பெருசான்றது பார்த்தா சத்தியம் தோற்றுச்சு. அதை போட ஆவட்டும் நாம் திருவாரூருக்கு போகலாம். அது போட்டோம் வச்சார
ஆறுனா கதை சூடாக போயிங்குது. திருவாரூருக்கு போனோம் அப்படின்னு அவர் புறப்பட்டார். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த நம்ம சமயத்தில் மட்டும்தான் யார் தப்பு பண்ணாலும் அதுக்கு தண்டனை உண்டு. பெரியவங்களே நல்லா கவனிங்க, சிவபெருமான் தான் சுந்தரராக வந்தார், சுந்தரர் தான் நம்பியாரூரராக வந்துகிறார். சத்தியத்தை மீறி அந்த திருவொற்றியூர் எல்லையை தாண்டினார், 2 கண்ணும் போயிடுச்சு. அதனால தான் அந்த ஊருக்கு பேர் இன்றைக்கும் சாமி தான் சொல்லுவார், காலடிப்பேட்டைன்னு பேர் இன்றைக்கி இருக்குது அந்த ஊர். அங்கேருந்து 2 கண்ணும் போய் 2 கண்ணும் இல்லாதையே நடந்து வராரு. திருவெம்பாக்கம்ன்ற ஊரில் ஊன்றுகோல் கொடுத்தார் சிவபெருமான். அப்பவும் கண்ணு கொடுக்கல. இந்த திருமுறை மாநாடு முற்றோதல் நடத்துகிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க சிவபெருமான் ரொம்ப கருணை உள்ளவர்னு. நிறைய வருது. என்னுடைய ஆராய்ச்சினா சிவபெருமான் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப கொடுங்கோலர். ஏன்னா சிவபெருமான் தானே. இப்போ நம்ம நம்பியாரூர் கதை எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் நல்லா சிவபெருமானே தானே சுந்தரர் நம்பியாரூரர். அவர் கண்ணு கொடுத்தான்னா இவர் கொடுக்கல. ஏன்? தவறு செய்தவர்களை தண்டனை கொடுக்கறதுக்கு மட்டும். அதுக்கும் விதி. சில பேர் சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லலான்ட்டு. எப்படி வெல்ல முடியும்? இவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த திருக்குறளை மட்டும் எடுத்துக்குவாங்க. அதே திருவள்ளுவர் இன்னொரு திருக்குறள் சொல்லிக்கிறார். இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூறி தரும். அத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அது திருவள்ளுவர் சொன்னது. இப்போ நான் ஒரு திருக்குறள் சொல்கிறேன், அதுவும் திருவள்ளுவர் சொன்னது தான். அதே திருவள்ளுவர் தான். ஊழிற் பெருவரி யாவுல மற்றது சூழினும் தான் முந்துரும். அது யார் எழுதுந்து? அதுவும் சரியா திருவள்ளுவர் தானே எழுதினார். அதாவது நாம் முயற்சியை கைவிடக்கூடாதுன்றதுக்காக திருவள்ளுவர் ஒரு உத்வேகத்தில் அந்த திருக்குறளை சொன்னார். ஆனால் ஊழை யாராலையும் வெல்ல முடியாது. கிருஷ்ணருடைய தங்கச்சி புள்ள தான் அபிமன்யு. இவன் செத்து போடுவான்னு தெரியும். கிருஷ்ணர் காப்பாற்றினாரா? லட்சுமிக்கு நாயகன் பெருமாள் எல்லாரும் நாம் கும்பிட்றோம்ல, பெருமாளே காப்பாற்ற முடியும். சொந்த தங்கச்சி பிள்ளைய சிவபெருமானே காப்பாற்றிக்கிற தவறு செய்ததுனால. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். 2 கண்ணும் போயிடுச்சு. காஞ்சிபுரத்துக்கு வந்து ஓனகாந்தன் தெளியில் போய் துட்டு தான் கேட்டார், கண்ணு கேட்கல. அப்போ கூட கண்ணு கேட்டால் கொடுக்க மாட்டாருன்னு தெரியும், அதனால் கேட்கல. துட்டு கேட்டார், பொண்ணு கேட்டார், பொண்ணு கொடுத்தார் செலவுக்கு. ஏன்னா தேருக்கு போகிறோமே திருவாரூருக்கு அப்படின்னு. அதை வாங்கிக்கின்னு திரு ஏகம்பத்துக்கு போனார். திரு ஏகம்பத்தில் போய் ஏகாம்பரநாதரை வணங்கிட்டு மலை மேலே இருக்கிறார் அப்பா, கீழே அம்மா இருக்கிறார். நீங்கள் எந்த ஊருக்குன்னா போவாங்க, ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் அம்பாளுக்கு கோயில் கிடையாது. ஏன்னா காஞ்சிபுரத்தில் தான் சிவபெருமான் இடம்பாகம் கொடுத்தார். ஆனால் திருவீதி விழா எழுந்தவர்கள் அம்பாள் இருப்பாங்க. அந்த அம்மா கிட்ட போய் அழுதார் சுந்தரமூர்த்தி நாயனார். அம்மா அப்பா என்ன தண்டிச்சிட்டார், அங்கே தான் போய் அழுதார். அதனால் அந்த அம்மா வந்து இருந்தாலும் பெண்களுக்கு தாய் குணத்துக்கு கொஞ்சம் கருணை அதிகம். அந்த அம்மா தான் சரி தண்டனையை குறைக்கலான்னு ஒரு கண்ணை கொடுத்தாங்க. அப்போ 2 கண்ணு கொடுக்கல. ஆமாம், ஒரே கண்ணு தான் கொடுத்தாங்க அந்த அம்மா. அந்த ஒரு கண்ணை எடுத்துக்கணும். அது அப்புறமா திருவாரூரில் போய் எழுதார், மற்றை கண் தாராதாயின் வாழ்ந்து போய் சிவபெருமானுக்கு சாபம் போகிறார். நேராக செத்து போன்னு சொல்லல, சிவபெருமான் சாக முடியாது. மற்றை கண்டான் தாராதாயின் வாழ்ந்து போவீங்க. அதுபோல நீ எப்படின்னா வாழ்ந்து போட. நாம சொல்லலையா சண்டையில் 100 ரூபாய் கொடுக்கணும்பா, கூட வேண்டி போன அவன் தான் வாழட்டும் போப்பா 100 ரூபாயில். அது மாதிரி ஏளனமாக சொன்னார். அப்புறமா தான் 2வது கண்ணு வந்தது. அப்போ நம்மளுடைய சமயத்தில் நன்மை தீமை அல்லது பாவ புண்ணியம் அல்லது நாம் செய்கின்ற கர்மா அதுக்கு பலன் உண்டு. அது யாராக இருந்தாலும்
அது சிவபெருமானாக இருந்தால் இதை உணர்த்தண்டு நம்பியாரூர். நாம் இதெல்லாம் உணரணும் தான் இந்த திருமுறை மாநாடு வாத்தியார் மாதிரி ஆளுங்க போடுறாங்க. அப்போ நம்பியாரூருக்கே இந்த கதின்னா நாமெல்லாம் போய் சொன்னால் என்ன ஆகுறது? நாம் இன்னும் எத்தனை ஜென்மம் போய் எடுக்கணுமோ, அந்த ஜென்மத்தில் எந்த வினை பயனோ, எப்படி இருப்போமோ. அதனால் அதாவது இந்த மாநாட்டுக்கு வர பெரியவங்க நம்ம குழந்தைகள் நீங்கள் நாம் போய் வீட்டில் சொல்லணும். ஏகாபுரத்தில் போயிருந்தோம்பா, பெரிய நாயகம்மா கோயிலுக்கு போயிருந்தோம், அங்கே திருமுறை மாநாடு நடந்தது, இவங்கவுங்க வந்தாங்க, இன்னது பேசினாங்க. கூடுமான வரைக்கும் நாம் போய் சொல்லாது இருக்கணும், சத்தியத்தோடு பேசணும். தினம் நாம் சைவ சமய சின்னங்களை நாம் அணிஞ்சிக்கணும். நம்ம சமயத்தார் மட்டும்தான் அதை அணிஞ்சிக்கிட்டு ரொம்ப கேவலம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம அன்பரசு ஐயா சொன்ன மாதிரி இளைஞர்கள் நம்ம சமயத்துக்கு வரணும். திருநீர் வச்சுக்கின்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 180 பேர் நாங்கள் படித்தோன்னா 3 பேர் தான் மேல்நிலையில், அதாவது கல்லூரிக்கு போனோன்ட்டு. கல்லூரிக்கு போகாத நின்னவனில் நான் தான் முதலாள். அதுக்கு ஒரே காரணம், நான் விபூதி வச்சுக்கின்னு போனேன். நான் படித்தது ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடம். விபூதி வச்சுக்கின்னு வரக்கூடாதுன்னாங்க. பள்ளிக்கூடத்தே நின்றுட்டேன். பள்ளிக்கூடமே போக மாட்டேன்ட்டேன் எங்கள் அப்பா கிட்ட. ஏண்டான்னாரு, அந்த வாத்தியார் என்னை விபூதி வச்சுக்கின்னு வந்தால் திட்டுறாரு, விபூதி வச்சா பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னாரு. அவர் கிறிஸ்துவ வாத்தியார். நான் அதுக்காக பள்ளிக்கூடமே போகாது நின்றுட்டேன். பள்ளிக்கூடம் போயிருந்தால் அப்புறமா நம்ம வேலை படிச்சிருப்போம், அது வேறு கதை. ஆனால் எனக்கு அப்போ அந்த சின்ன வயசுலே அந்த குறிக்கோள், இல்லைன்னா வாரியார் சாமிக்கு தம்பி பிள்ளைன்னு சொல்லிக்கிறது பிரயோஜனமே கிடையாது. ஆனால் கல்வி இல்லா காட்டி போகுதா? என்ன படித்தா ஏற்று அவங்க டிகிரி கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா நீங்கள் டிகிரி கொடுப்பீங்க, அவ்வளவு தான். அதனால தான் நின்றுவிட்டேன். அதனால் விபூதி எல்லோரும் வச்சுக்கணும், ருத்ராட்சம் தரிக்கணும், சிவநாமத்தை சொல்லணும். அவங்களுக்கு சாமி தான் சொல்லுவார். அவங்கவுங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த பேரை சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் அம்மா, அவங்கெல்லாம் சாதம் வடிக்கிறீங்க. வண்டி அம்மையார் வரலாறு சொல்லும்போது சொல்லுவார், சாதம் வடித்து நிமித்தும் போது பெரிய நாயகம்மா இந்த சாதமெல்லாம் உனக்கு தான். நாம் குளிச்சுட்டு செய்கிறோம், குளிக்காது செய்கிறோம், அதெல்லாம் அப்புறம். வீட்டில் படைக்கிறனே நம்ம குளிச்சுட்டு செய்ய போகிறோம். அன்னாடமாக குளிச்சுட்டு செய்கிறோம், ஏதோ அவசரம் வேலை இருக்கும், குளிக்காத சமையல் பண்ணுவோம். ஆனால் சாதத்தை நிமித்தும் போது குக்கரில் வைக்கிறோம், சரி குக்கரை அந்த திறக்கும் போது அவங்கவுங்க ஊரில் இருக்கிற கடவுள் இல்லை, உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுள் பேரை சொல்லிவிட்டு தரங்க. நீங்கள் ஒன்றும் அந்த அம்மா கிட்ட காமிக்க தேவையில்லை. வண்டி அம்மா கொடி சாமி சொல்லுவார், கொடி மரத்தாண்ட எடுத்துன்னு வந்து வச்சு நிவேத்தியம் பண்ண, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கதை போக்குக்கு சொல்கிறது. அந்த அம்மா எங்கேயோ இருக்கிறாங்க மதுரையில். மதுரை கோயிலே தெரியாதுன்னு சொல்ல போனால் அந்த அம்மாவுக்கு ஆராய்ச்சி பண்ணான். அந்த அம்மா அவங்க வீட்டில் எண்ணிக்கிறாங்க, மீனாட்சி அம்மா, அங்கே இருக்கண்ணியம்மா, இந்த பிட்டு பூரா உனக்கு தான் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால் சிவபெருமான் வந்தார். நல்லா கவனிங்க, அந்த அம்மா நிவேத்தியம் பண்ணது அங்கே இருக்கண்ணி அம்மையாருக்கு. ஆனால் அந்த அம்மாவுக்கு இடர் வந்தப்போ தீர்த்தது சிவபெருமான். பொண்டாட்டிக்காக புருஷன் வந்தார். அதனால் நீங்கள் வந்திருக்கிற தாய்மார்களை உங்கள் பாதம் தொட்டு வேண்டிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் அன்னாரம் சோறு வடிக்கிறீங்க, சோறு நிமித்தும் போது கடவுளை எண்ணிக்கை நிமித்துங்க. வந்திருக்கிற ஆம்பளைங்கள்லாம் ஆண்கள்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு பேரன் பேத்திக்கு சொல்லுங்க, எழுந்துங்க. அதான் ஒரே பாட்டு சொல்கிறாரு, எழும்போதும் பேரும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் பேரும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் பேரும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் பேரும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. 4 தான் நம்ம வாழ்க்கை. தினம் தூங்கும்போது படுக்கும்போது முருகா, பெரிய நாயகம்மா, பொன்மலை நாதா நினச்சின்னு படுங்க. எழுந்துக்கும் போது எழுந்து பல்வளைக்கணும் அதெல்லாம் கிடையாது. எழுந்துக்கும் போது எண்ணிக்கணும் கடவுளே, கடவுளே முருகா அப்படின்னு. அது மாதிரி நாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். முதல்ல பெரியவங்க நாம் செய்தால் குழந்தைங்க செய்வாங்க. அப்படி நீங்கள் எல்லாரும் அதை மாதிரி வாழ வேண்டும் என்று இந்த நம்பியாரூரர் மூலம் உங்களை கேட்டுக்கொண்டு, என்னையும் ஒருவனாக எண்ணி இந்த
திருமுறை 36ஆம் ஆண்டு திருமுறை மாநாட்டில் பேச அழைத்த எனது மாமா உள்ளிட்ட அன்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த திருமுறை மாநாடு நடத்துகிறவங்க நிறைய பேர் ஐயா சொன்னார், நிறைய பேர் இருக்குதுப்பா அந்த பத்திரிகையில். அத்தனை பேருக்கும் பெயர் சொல்ல இயலாது. இருந்தாலும் அத்தனை பேருடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி என்னையும் என் உள்ளத்தில் இருந்து பேசிவித்த எல்லாமல்ல சண்முகப் பெருமான் திருவடிகளுக்கு நாளும் வணக்கம் சொல்லி இடம் சார்கின்றோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நம பார்வதீபதையே. வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 8ஆம் தேதி காங்கேயநல்லூர் முருகப் பெருமான் திருக்கோயிலில் லட்சதீப நல்விழா 6லேருந்து 7 மணிக்கு நம்ம பத்மஸ்ரீ திருத்தணி சுவாமிநாத ஓதுவார் அவர்கள் எழுந்தருளி திருமுறை ஓதுவார்கள். 7லேருந்து 8 வெறும் திருப்புகள் மட்டும் பாடுறதுக்கு டிகேஎஸ் கலைவாணன் அவர்கள் வருவார்கள். 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் கந்த பரம்பரை ஸ்ரீமத் சிவாக்கர தேசிகர் அவர்கள் எழுந்தருளி நமக்கெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கின்ற சந்தேகங்களை தெளிய வைக்க எழுந்தருள உள்ளார்கள். 12 மணிக்கு வாரியார் சுவாமிகள் மிக 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 கஷ்டப்பட்டு அந்த திருவிழாவை செய்து கொண்டு இருக்கின்றார். இன்றைக்கி அவர் தான் செய்கிறார், நாமெல்லாம் கருவியாக இருக்கிறோம், அவ்வளவு தான். அந்த திருவிழாவில் அன்றைக்கி மட்டும்தான் வைரமுடி வரும் முருகப்பெருமானுக்கு. வைரத்தோடு வைரவேல் வைரத்திலகம் அன்றைக்கி மட்டும்தான் வரும். அந்த அலங்காரமே ரொம்ப நல்லா இருக்கும். வாய்ப்பும் வசதியும் இருப்பவர்கள் காங்கேயநல்லூர் வந்து முருகப்பெருமானை சேவித்து முருகப்பெருமானையும் வாரியார் எதிரிலே வாரியார் சாமி சமாதி 64வது நாயன்மார்னு நாம் அவரை சொல்கிறோம். 63 பேருடைய சமாதி எங்கே இருக்குதுன்னு தெரியாது. 64வது நாயன்மார் சமாதி இருக்குது. அந்த சமாதிக்கு முருகப்பெருமான் எழுந்தருள்வார். அந்த 63 பேருக்கு இல்லாத பெருமை அவருக்கு உண்டு. அதனால் வாய்ப்பும் வசதியும் இருப்பவர்கள் வந்து எல்லாம் அல்ல முருகப்பெருமான் திருவருளுக்கு பாத்திரமாக மாறி உங்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.